வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட் 147 பார்க்க போகிறோம். 147வது பகுதி. இந்த பகுதிக்கு இமேஜஸ் கொடுத்துருக்க எல்லோருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பார்ட் போட வேண்டியது இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. இந்த பகுதியெலாம் பார்த்துட்ருக்கீங்களா என்னென்னு தெரியலை. ஏன்னா நிறைய இமேஜஸ் நான் இன்னும் டவுன்லோட் பண்ணலை. அந்த ரீசன் எல்லாமே நான் 2 பார்ட்டில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சீக்கிரமாகவே உங்களோட இமேஜஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுவேன். ஏற்கனவே நிறைய இமேஜஸ் ஒரு 2500 இமேஜஸ் கிட்ட வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுனால அதெல்லாம் நான் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட இமேஜஸை நான் டவுன்லோட் பண்ணுவேன். அதனால தான் அது எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸை உங்கள் ஊரையும் பேரையும் மறக்காமல் குறிப்பிட்டு அனுப்பி வைங்க. 9445266602. ஒவ்வொரு பார்ட்டையும் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அதில் உங்களோட இமேஜஸ் இடம்பெறலாம். பேர் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் நிறைய இமேஜஸில் பேர் இல்லை. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அனுப்பும்போது டைப் பண்ணி அனுப்புங்க. தெரியாதவங்க ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அதை பெர்மனெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு மார்க்கர் வச்சு எழுதி வச்சிட்டிங்கன்னா ஒரு A4 ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அதை பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்களோட இமேஜ் அப்படிங்கிறது தெரிய வரும். அதை மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இமேஜஸ் அனுப்பும்போது அதை செய்யுங்க. கூடைகள் வாங்க விரும்புகிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அட்டன் பண்ண முடியாது. அண்ட் இங்கே சிக்னல் வீக்காக இருக்கிறதுனால ஃபோன் உங்களுக்கு ரீச் ஆகாது. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள். எப்போனாலும் அதை பார்த்துட்டு நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். கூடைகள் வாங்க விரும்புகிறவங்க கொஞ்சம் முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருங்க. ஒரு 10 days பிஃபோரே ஆர்டர் கொடுத்துருங்க. கொஞ்சம் கூடையோ நிறைய கூடையோ. சில பேர் 4 கூடை தானே நீங்கள் சீக்கிரம் போட்டு தந்துடுவீங்கிறதுக்காக தான் நாங்கள் 2 நாளைக்கு முன்னக்கூட்டி சொன்னோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படினாலுமே நாங்கள் ஏற்கனவே வாங்கின ஆர்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் அந்த ஆர்டர்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் இதை போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆர்டர் பண்ணிங்க. ஒயர்ஸ் வாங்க விரும்புகிறவங்களும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9445266602. 9445266602. இன்னமும் ஒரு 20 பகுதி வர வேண்டியது இருக்குது. அதில் உங்களோட இமேஜஸ் வரலாம். எல்லாருமே வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டீங்க. என்னோடய இமேஜ் நீங்கள் இன்னும் பார்க்கல போடலைன்னு. நான் ஏற்கனவே இதுக்கான விளக்கம் சொல்லிட்டேன். அதே போல் நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க. அந்த சந்தேகம் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெயிலில் அனுப்புங்க அல்லது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான ரிப்ளைஸ் எல்லாமே நான் ஒவ்வொரு பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்லையும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வேணுங்கிறவங்க இந்த பார்ட்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய பார்ட் எல்லாமே பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு பார்ட்டில் உங்களுக்கான ரிப்ளைஸ் ஆட் பண்ணியிருப்பேன். தொடர்ந்து எல்லா பார்ட்டையும் பார்த்துட்டே இருங்க. இதுவரை நீங்கள் பார்க்காத பார்ட் எல்லாம் பார்க்கணும் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா பேஸ்கெட் மாடல்ஸ் ஆல் பார்ட் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த லிங்க் இருக்கும். அதுலேயும் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பகுதி ஒருத்தரோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி. அதாவது ஒரு டிஸ்பிளே மாதிரின்னு வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அழகாக கூட போட்டிருக்காங்க, என்னென்ன கலர் காம்பினேஷனில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் போட்டவங்களாம் ரொம்ப ஆசையாக ஷேர் பண்ணுறாங்க. இது எல்லாமே நான் ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கேன், நல்லா வந்திருக்குக்கா அப்படின்னு சொல்லிலாம் போடுறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால தான் ஒவ்வொருத்தரோட இமேஜஸும் நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது யாருக்கும் சொல்லிக் கொடுக்குற பகுதி இல்லை. இது எல்லாமே நம்ம அடுத்தவங்களோட திறமையை பாராட்டக்கூடிய பகுதி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே இந்த இமேஜஸ் ஷேர் பண்ணியிருக்கவங்கள போய் சேரும், சந்தோஷப்படுவாங்க. அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்களும் கூடைகளை அனுப்ப விரும்பினா மறக்காமல் ஊரையும் பேரையும் மட்டும் குறிப்பிட்டு அனுப்புங்க. ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. நான் புதுசாக இப்போ தான் கூடையே பழக ஆரம்பிக்கிறேன், அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. ஒன்றும் செய்ய வேணாம். நீங்கள் நேராக ஒரு 2 ரோல் ஒயர் வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு உங்கள் ஊரில் ஒயர் கிடைக்கல அப்படின்னா பக்கத்தில் எங்கேயாவது விசாரித்து பாருங்கள். அதாவது உங்களை சுற்றி உள்ள பகுதியில் விசாரித்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடையில் கட்டாயம் ஒயர் கிடைக்கும். அப்படியும் ஒயர் கிடைக்கலனா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் பொதுவாக எல்லாேருக்கும் இந்த கொஸ்டினுக்கான ரிப்ளைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நீங்கள் பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அதை பார்த்து அந்த ஒயரை வச்சு சின்ன பீஸ் ஒயர் கட் பண்ணி நாட் போட பழகுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மினியேச்சர் பேஸ்கெட் 5x5 நாட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது படிங்க. அதுக்கடுத்து மினி பேஸ்கெட். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு நார்மல் நாட்லேயே பழகுங்க. அதுக்கடுத்து கிராஸ்கட் நாட் பழகுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கூடையாக நீங்கள் ஸ்டெப் வைஸாக பழகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பெரிய குடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக படிப்படியாக நீங்கள் அப்படி என்ன செய்யலாம், பெரிய குடைகள் அப்புறம் கொஞ்சம் கஷ்டமான நாட்ஸ் எல்லாமே போட பழகிடலாம். அதனால் பேசிக் நாட் வீடியோ பாருங்கள். அடுத்து இந்த மினி பாஸ்கெட் வீடியோ பார்த்து போடுங்க. அப்படி நீங்கள் போடும்போது உங்களுக்கே ஒரு ஆர்வம் வந்துடும். தொடர்ச்சியாக நீங்கள் போடலாம்.
இது வீட்டில் டைம் பாஸிங்காக உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்ல தொழில். அண்டு எனக்கு எந்த தொழிலும் தெரியாது, வேறு வழியே கிடையாது, நான் ஏதாவது ஒன்று செய்தே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த தொழில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டைம் பாஸ்க்காகவும் இந்த கூடைகளை பின்னி விற்கவும் செய்யலாம், அல்லது நம்ம வீட்டுக்கும் போட்டு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். டிவி பார்த்துட்டே சும்மா கை அது பாட்டுக்கு வேலை பார்க்கும். நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, நான் டிவி பார்த்துட்டே தான் கூட போட்டேன்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் போட்டதில்லை. மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்து டிவி பார்க்குறதே கிடையாது, அதனால் டிவியும் கிடையாது, கனெக்ஷனும் கிடையாது. அதனால் என்கிட்ட அந்த இதெல்லாம் கிடையாது. சும்மா நான் பாட்டுக்கு கூட போட்டே இருப்பேன். அதை நைட் டைமில் தான் போடுவேன். பகலில் முழுக்க துணி தைச்சிட்ருக்கிறதுனால அப்படியே மைண்ட் வந்து அதிலே போயிடும். அதுக்கப்புறமா நைட் கொஞ்சம் நேரம் உட்காந்து கூட போடுறது அந்த மாதிரி தான். என்னோடய கூட வீடியோ வரலன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் போன வீடியோ 2 வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். தொடர்ச்சியாக இந்த மந்த் முழுக்க, அதாவது டிசம்பர் 2019 முழுக்கவே உங்களோட, அதாவது நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோஸ் இமேஜஸ் மட்டும்தான் நான் வீடியோவாக போட போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவ்வளவு எனக்கு இருக்குது. வீடியோஸ் எடிட் பண்ண வேண்டியது, எடிட் பண்ணது ஒரு 10 வீடியோ கிட்ட இருக்குது. அதையும் டெய்லி நான் அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து எடிட் பண்ண வேண்டியது தனியாக ஒரு 20 வீடியோஸ் இருக்குது. அது போக 3 செட்டாக நான் பிரித்து வச்சுருக்கேன். இன்னமும் வீடியோஸ் அதாவது நீங்கள் கொடுத்த இமேஜஸ் எல்லாமே நான் இன்னும் டவுன்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. மொபைல் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த இமேஜஸ் வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குதே தவிர டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. அப்போ அது ஃபெயில் ஆகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் நான் பார்த்துருக்க மாட்டேன். இமேஜ் வந்து எனக்கு டவுன்லோட் ஆகாமலே இருக்குது. அதனால தான் எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2500 இமேஜஸும் போட்டதுக்கு அதுக்கப்புறமும் வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜஸ் நான் படிக்காமல் வச்சுருக்கேன். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அந்த மெசேஜை தொடவே இல்லை. சீக்கிரமாகவே இதெல்லாம் அப்லோட் பண்ணி முடித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறமா உங்களோட இமேஜஸை நான் போட ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் மறக்காமல் நீங்கள் என்ன செய்யுங்க, சம்டைம்ஸ் எனக்கு டைம் கிடச்சுன்னா நான் 2 வீடியோ கூட போட்டுருவேன். அது போக எல்லாருமே வெறும் வீடியோ போடாதீங்கக்கா அப்படின்னும் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் நான் சும்மா அந்த மியூசிக் போட்டால் அவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நல்லா இல்லை, கொஞ்சமாவது உங்களோட வாய்ஸ் கொடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோஸ்லாம் இவ்வளோ டிலே ஆகிட்டுருக்கு. இல்லாட்டி கூட ஓரளவுக்கு நான் ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருப்பேன். ஆனால் எல்லாருமே நீங்கள் அந்த இது மியூசிக் ஆட் பண்ணாதீங்கன்னு சொன்னதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுது. எல்லோருக்குமே என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே ஆர்வமாக இருக்கிறீங்க. மற்றவங்களோட கைவண்ணங்களையும் நீங்கள் பாராட்டணும். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு கூட போடுறாங்க. அவ்வளோ அழகாக வந்திருக்கும்போது நீங்கள் எல்லோரும் பாராட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மெஷர்மெண்ட் கேட்குறீங்க நிறைய பேர். இன்னமுமே ஃபோன் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் மெஷர்மெண்ட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறமா ஃபோன் பண்ணும்போதே ஃபஸ்ட்டே என்ன சொல்கிறீங்கன்னா, எதுக்காக ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப டைமாக நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்கிறீங்க. உண்மையிலேயே எங்கள் ஊரில் மழை டைமில் சிக்னலே கிடைக்காது. ஒரு பாயிண்ட் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே அது வந்து நாட் ரீச்சபிள் தான் வரும். நான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறதுலாம் கிடையாது. இருந்தாலுமே ஃபோன் ரிப்பேராக இருந்தாலோ அல்லது இந்த மழை நேரம் பார்த்திங்களா, அதனால் சிக்னல் வீக்காக இருந்தாலோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி மெசேஜஸ் தான் வரும். அதுக்காக தான் நான் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. கான்டாக்ட் பண்ணும்போது உங்களோட ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லலாம். வயர் வாங்கணுனாலும் சரி, கூடைகள் வாங்கணுனாலும் சரி, அது எப்படினாலும் எனக்கு நீங்கள் மெசேஜ் போட்டால் ஒரு நாள்லேயே தான் எனக்கு ரீச் ஆயிடும். கொஞ்சம் அந்த வைஃபை சிக்னலாவது கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் ஃபோன் டவர் வந்து கிடைக்கவே செய்யாது. அது 2-3 நாளில் என்னோடய ஃபோன் வந்து அப்படியே ஹேங் ஆகியிருந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபோன் கால்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பண்ணவே வேண்டாம். வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா எப்படியாவது எனக்கு அது ரீச் ஆயிரும். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மெஷர்மெண்ட் கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர், 4 ரோல் கூடைக்கு கேட்டிருந்தாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரெகுலராக கூட போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களா இருந்தாலுமே எல்லா மெஷர்மெண்ட்டையும் நம்ம மைண்டில் வச்சுட்டே சுற்ற முடியாது. இந்த கூடைக்கு இவ்வளோ தான் மெஷர்மெண்ட் அப்படின்ட்டு நிறைய கூடைகள் நம்ம போட்டுகிட்டே இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரத்தான் செய்யும். இந்த கூடைக்கு எவ்வளோ வெட்டணும்னு தெரியலையே அப்படின்ட்டு நோட்டையெல்லாம் தேடி பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளே எனக்கு விடிஞ்சிரும். அதனால் நீங்கள் தயவுசெய்து மெஷர்மெண்ட்ஸ் ஃபார் கூடை அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் எல்லா ரோல்ஸ்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சிஸ்டர்ஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கூடைக்கு இவ்வளோ எடுத்தால் சரியாக இருக்கும், நான் எடுத்தேன் காணலை, நீங்கள் சேர்த்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா ஒரு சிஸ்டர் மட்டும் அதில் 2 அடின்னு மாற்றி சொல்லியிருப்பாங்க, 2 மீட்டருங்கிறதுக்கு. அதையும் நான் கீழே கமெண்ட்டில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அவங்களே எனக்கு வீடியோ அனுப்பும்போது அந்த வீடியோவை என்னால் சரி பண்ண முடியாது.
அதனால் அதுக்கான ரிப்ளைஸ் எல்லாமே நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.